இன்றைக்கி நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நாங்கள் எப்போல்லாம் ஊருக்கு போகிறோமோ அப்போ கண்டிப்பாக இந்த சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் பார்சல் பண்ணி எடுத்துப்போம். 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் தொடச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தொக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகா, 4 பல் பூண்டு, அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா மூடி வச்சு நல்லா கொதித்து வரணும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கொதித்து திரண்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா சூடான ரைஸ் கூட தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும்.